Welcome to MSV Chemistry channel. Today's topic alcohol, phenol and ether. Alcohols, phenols and ethers. CH3OH OH group இருந்தால் அதான் வந்து ஆல்கஹால். இது எப்போவுமே sp3 ஹைபிரிடைசேஷனில் தான் இருக்கும். ஃபீனால் பார்த்தோன்னா பென்சின் ரிங் கூட OH காம்பவுண்ட் இருந்தால் அதுதான் வந்து ஃபீனால். இது வந்து sp2 ஹைபிரிடைசேஷனில் இருக்கும். இதில் பென்சின் ரிங்கில் உள்ள ஹைட்ரஜனுக்கும் OHல உள்ள ஆக்சிஜன் ஆட்டமுக்கும் இடையில வந்து ஒரு பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர் இருக்கும். அதனால தான் இது வந்து sp2 ஹைபிரிடைசேஷனில் இருக்குது. இதுவே ஈத்தர் பார்த்தோம்னா CH3OCH3 ஈத்தரும் எப்போவுமே sp3 ஹைபிரிடைசேஷனில் தான் இருக்கும். ஆல்கஹால்ஸ், ஃபீனால்ஸ், ஈத்தர்ஸ் இந்த மூணையும் கம்பேர் பண்ணும்போது ஃபீனால் மட்டும்தான் sp2 ஹைபிரிடைசேஷன். இதுக்கான ரீசன் வந்து அதுக்கு வந்து பென்சின் ரிங்கில் உள்ள ஹைட்ரஜனுக்கும் OH உள்ள ஆக்சிஜனுக்கும் இடையே பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர் இருக்கனால தான் இதுக்கு sp2வாக இருக்குது. இல்லைனா இதுவும் sp3 ஹைபிரிடைசேஷனில் தான் இருந்திருக்கும். நெக்ஸ்ட்டு இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, ஆல்கஹால் பற்றி நம்ம இன்றைக்கி ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். இப்போ ப்ரிப்பரேஷன் வந்து பார்க்கலாம். இப்போ எப்படி ஆல்கஹாலை ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பை அல்கைல் ஹேலைட். அல்கைல் ஹேலைட்னால் ஒரு அல்கைல் காம்பவுண்டும் ஹாலஜனும் இருக்கும். ஆர்எக்ஸ் எடுத்துக்கிறோம். ஆர் மீன்ஸ் அல்கைல், எக்ஸ்னால் வந்து ஹாலஜன்ஸ். ப்ரைமரியாகவும் இருக்கலாம், செகண்டரியாகவும் இருக்கலாம். இந்த அல்கைல் ஹேலைட் ப்ரைமரி அல்கைல் ஹேலைடாகவும் இருக்கலாம், செகண்டரி அல்கைல் ஹேலைடாகவும் இருக்கலாம். இப்போ இது வந்து எது கூட ரியாக்ட் பண்ணுதுன்னா அக்வஸ் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அக்வஸ் சொல்யூஷனில் இது ரியாக்ட் பண்ணும்போது என்ன நடக்கும்னா KOHங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங் பேஸ். அதில் கேயும் பொட்டாசியமும் ஹேலைடும் சேர்ந்து KXாக போயிடும். அல்கைல் காம்பவுண்டும் OH சேர்ந்து ROHஆக வரும். நமக்கு ஆல்கஹால் கிடச்சிரும். பை அல்கீன். அல்கீன்லேருந்து எப்படி வந்து நம்ம வந்து ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்ணலாம். அல்கீனோட டபுள் பாண்ட் பிரேக் ஆகி ஹைட்ராலிசிஸ் மூலமாக அல்கீனோட டபுள் பாண்ட் பிரேக் ஆகி ஆல்கஹால் காம்பவுண்ட் வந்து கிடைக்கும். இது எப்போது ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது கிடைக்குன்னா ஆசிட் கூட வித் ஆசிட் டேரெக்டாக எப்படி கிடைக்குன்னா வித் ஆசிட் டைல்யூட் H2SO4 டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிட் கூட ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது அல்கீன்லேருந்து நமக்கு ஆல்கஹால் வந்து கிடைக்கும். டைரக்ட் மெத்தடில் ஆசிட் கேட்டலைஸ்ட் ஹைட்ரேஷன். ஆசிட் கேட்டலைஸ்டில் சல்ஃபியூரிக் ஆசிட் மூலமாக நமக்கு வந்து வாட்டர் ஆட் பண்ணும்போது சல்ஃபியூரிக் ஆசிட் கூட வாட்டர் ஆட் பண்ணும்போது அல்கீன்லேருந்து ஆல்கஹால் கிடைக்கும். இன்டைரக்ட் மெத்தட்னால் 2 மெத்தட்ஸ் இருக்குது. ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன் அண்ட் ஆக்சிமெர்க்யூரேஷன் அண்ட் டிமெர்க்யூரேஷன். ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷனில் வந்து HCrரும் ஆக்சிஜனும் ரியாக்ட் பண்ணி அல்கீன்லேருந்து ஆல்கஹால் கிடைக்கும். இது வந்து இன்டைரக்டாக கிடைக்கும். டேரெக்டாக ஒரே ஸ்டெப்பில் கிடச்சிடாது, ஒரு 2-3 ஸ்டெப் ஆகும். ஆக்சிமெர்க்யூரேஷன் அண்ட் டிமெர்க்யூரேஷனில் வந்து இதில் வந்து மெர்க்யூரி வந்து ஆட் ஆகும். மெர்க்யூரி கூட ஆக்சிஜன் வந்து நமக்கு வந்து ஆல்கஹால் கிடைக்கும். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். CH2 டபுள் பாண்ட் CH2 இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் வித் H2SO4 H+H2O. இதில் வந்து H2O வந்து எப்படி பிரியும் H+OH-ஆ. இதில் இருக்கக்கூடிய C வந்து கார்பனுக்கு எப்போவுமே C+ஆக தான் இருக்கும். ஸோ இந்த C+ கூட எது போய் அட்டாக் ஆகும்னா OH வந்து அட்டாக் ஆகும். இப்போ CH2 டபுள் பாண்ட் CH2 2 கார்பனில் ஏதாவது ஒரு கார்பன் கூட வந்து OH போய் அட்டாக் ஆகும்போது இந்த டபுள் பாண்ட் வந்து சிங்கிள் பாண்டாக மாறிடும். ஏன்னா கார்பனுக்கு மொத்தம் 3 வேலன்சி, இப்போ கூட ஒன்று எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும்போது அந்த வேலன்சி வந்து கம்மியாகும். H+H2O இது வந்து எப்படி மாறும்னா வாட்டர் கூட ஒரு H+ அயான் சேர்ந்துச்சுன்னா அது ஹைட்ரோனியம் அயானாக மாறிடும். H3O+ஆக மாறிடும். இதுக்கு பேர் தான் ஹைட்ரோனியம் அயான். இதோட ரியாக்ஷன்ஸும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஹைட்ரோனியம் அயான் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்ப்போம். CH3 CH டபுள் பாண்ட் CH2 ப்ரோப்பீன் கூட ஹைட்ரோனியம் அயான் வந்து ரியாக்ட் ஆகுது. H3O+ நம்ம வந்து HO+HHன்னு எழுதிக்கலாம். இதில் இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரோனியம் அயனில் இருக்கக்கூடிய H வந்து இந்த டபுள் பேண்டை போய் அட்டாக் ஆகும்போது இந்த லாஸ்ட் இருக்க கார்பன் ஆட்டம் கூட இந்த ஹைட்ரஜன் வந்து ஆட் ஆகும். ஸோ அது எப்படி மாறுங்கிறத பார்க்கலாம். இந்த மீதி உள்ளது வந்து H2Oவை வெளியே வந்து எலிமினேட் ஆகிடும். CH+CH3 இப்போ வந்து ஹைட்ரஜன் வந்து CH2 கூட அட்டாக் ஆகும்போது CH3ஆக மாறிடும். ஸோ டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் ஆயிரும். பட் CHன்னு இருக்குது. அதில் வந்து கார்பனோட வேலன்சி கம்மியாக இருக்கனால அதுக்கு மேலே பாசிட்டிவ் கேரக்டர் வருது, கார்போகேட்டையானாக மாறுது. CH+ஆக மாறுது. இது வந்து செகண்டரி கார்போகேட்டையான். அதுவே நம்ம இந்த சைடு பார்க்கும்போது இதில் என்ன நடக்குதுன்னா இந்த ஹைட்ரஜன் வந்து லாஸ்ட் கார்பன் ஆட்டமுக்கு பதிலாக CH மிடில் கார்பன் ஆட்டம் போய் அட்டாக் பண்ணிடுது. ஸோ அதனால் டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்டாக மாறுது. லாஸ்ட்டு கார்பன் ஆட்டமில் பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடுது.
ஸோ இது வந்து பிரைமரி கார்போகேட்டையானாக வந்து மாறிடுது. CH3 CH + CH3 இந்த செகண்டரி கார்போகேட்டையான் மறுபடியும் வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்குன்னா நமக்கு இந்த CH கூடிய இந்த மிடில் கார்போகேட்டையானில் தான் அது வந்து எதாவது அக்செப்ட் பண்ணுறதுக்கு வந்து ரெடியாக இருக்குது. ஸோ இது கூட போய் H2 வந்து அட்டாக் ஆகும்போது என்ன நடக்கும்னா OHஆக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய ஓக்கு மேலே பாசிட்டிவ் ப்ளஸ்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ரியாக்ஷனில் என்ன நடக்கும்னா இந்த ஓக்கு பக்கத்தில் இருக்க OH மட்டும்தான் வரணும். ஸோ ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து எலிமினேட் ஆயிரும், -H+ எலிமினேட் ஆயிரும். அந்த ஹைட்ரஜன் கூட சேர்ந்து ஓக்கு மேலே இருக்க ப்ளஸ் பாசிட்டிவ் சார்ஜும் சேர்ந்து போயிடும், H+ வெளியே எலிமினேட் ஆயிரும். ஸோ CH3 CH CH3 செகண்டரி ஆல்கஹால் வந்து நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஆல்கஹாலோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்த வரைக்கும் ஆல்கஹால்லே லோயர் ஆல்கஹால்ஸ்னால் கார்பனோட கார்பன் நம்பர் வந்து 1 2 3 அப்படி இருக்கக்கூடிய லோயர் ஆல்கஹால்ஸ்லாம் லிக்விடாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கே தெரியும் எத்தனால், மெத்தனால் இதெல்லாம் வந்து லிக்விடாக தான் இருக்குது. ப்ரோப்பனாலும் மோஸ்ட்லி லிக்விடாக தான் இருக்கும். இப்போ லோயர் ஆல்கஹால்ஸ் வந்து லிக்விட் அட் ரூம் டெம்பரேச்சர், நார்மல் டெம்பரேச்சரில் வந்து அது லிக்விடாக இருக்கும். பட் ஹையர் ஆல்கஹால்ஸ் பார்த்தோன்னா ஹையராக இருக்கக்கூடிய ஆல்கஹால்ஸ் கார்பன் நம்பர் 9 8லாம் இருக்கக்கூடிய ஆல்கஹால்ஸ்லாம் வந்து சாலிடாக தான் இருக்குமே தவிர லிக்விடாக இருக்காது. நமக்கு ஆல்கஹால்னாலே லிக்விடாக இருக்கிறது தான் தெரியும். பட் கார்பன் நம்பர் வந்து அதிகமாகும் போது அது வந்து சாலிடாக தான் இருக்கும். இதுக்கு வந்து ஹை பாய்லிங் பாயிண்ட் இருக்கும். எப்போனா டியூ டு ப்ரெசன்ஸ் ஆஃப் இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். ஆல்கஹால்ஸ் கிடையில எப்போவுமே ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கும். ஆக்சிஜன் கிடையில, ஹைட்ரஜன் கிடையில, இல்லைனா கார்பன் காம்பவுண்ட் கிடையில, ஹைட்ரஜன் கிடையில வந்து பாண்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பாய்லிங் பாயிண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா ஹைட்ரஜன் பாண்டை வந்து பிரேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நெக்ஸ்ட்டு இது வந்து சாலிபிலிட்டி இன் வாட்டர் டிக்ரீஸிங் வித் இன்க்ரீஸ் ஆஃப் மாலிகுலர் மாஸ். சாலிபிலிட்டி இன் வாட்டர் அதே மாதிரி தான். கார்பன் நம்பர் வந்து கம்மியாக இருக்கும்போது ஈஸியாக வாட்டர் வந்து டிசால்வ் ஆகும். பட் கார்பன் நம்பர் வந்து அதிகமாக மாலிகுலர் மாஸும் அதிகமாகிட்டே போகும். ஸோ வாட்டரில் டிசால்வ் ஆகிற எபிலிட்டி வந்து கம்மியாக இருக்கும். இப்போ பாய்லிங் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் பிரைமரி ஆல்கஹாலோட பாய்லிங் பாயிண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு செகண்டரி ஆல்கஹால், அதுக்கப்புறம் தான் டெர்ஷியரி ஆல்கஹால். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். ரியாக்ஷன் வித் மெட்டல்னால் சோடியம், பொட்டாசியம், லித்தியம் இதெல்லாம் மெட்டல். இது கூட வந்து ஆல்கஹால் ரியாக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்குன்னு பார்க்கலாம். இப்போது ROH ப்ளஸ் சோடியம் Na கூட ரியாக்ட் ஆகும்போது என்ன கிடைக்குன்னா RONA ப்ளஸ் ஹைட்ரஜனை வந்து இது வந்து எலிமினேட் பண்ணுறோம், H2 கேஸாக போயிடும். வேறு பொட்டாசியம் வந்து இந்த RO காம்பவுண்ட் கூட வந்து ஜாயிண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஃபார்மேஷன் ஆஃப் ஹேலைட்ஸ். ஆல்கஹால் வந்து சல்ஃபோனில் குளோரைடு இந்த மாதிரி ஆல்கைல் குளோரைட் காம்பவுண்ட்ஸ் கூட வந்து ஆட் ஆகும்போது என்ன கிடைக்கணும், ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு எப்போவுமே ஹாலஜன் காம்பவுண்ட் ஆல்கைல் ஹேலைடு வந்து கிடைக்கும். ROH ஆல்கஹால் காம்பவுண்ட் ப்ளஸ் சல்ஃபோனில் குளோரைட் PCl3 பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைட் இல்லைன்னா பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைட் கூட ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து RCl ஆல்கைல் குளோரைட் வந்து கிடைக்குது. இதுவே சிங்க் ப்ளஸ் HCl கூட ரியாக்ட் ஆச்சுனாலும் ஆல்கைல் குளோரைட் கிடைக்கும். சோடியம் புரோமைட் கூடயும் H2SO4 சல்ஃபியூரிக் ஆசிட் கூட ரியாக்ட் ஆனால் நமக்கு வந்து ஆல்கைல் புரோமைடு வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நைட்ரிக் ஆசிட் கூட இது ரியாக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். HNO3 தான் நைட்ரிக் ஆசிட். இதை வந்து இப்படி எழுதலாம், HONO2 OHNO2 எப்படி வேணாலும் எழுதலாம். இப்போ நம்ம தேவைக்காக HONO2ன்னு எழுதியிருக்கோம். ROH ப்ளஸ் HONO2 இது கூட ரியாக்ட் பண்ணும்போது என்ன நடக்கும்னா வாட்டர் மாலிகுல் வந்து எலிமினேட் ஆகும். வாட்டர் மாலிகுல் எலிமினேட் ஆகிட்டுனா மீது நமக்கு என்ன கிடைக்குன்னா RONO2 காம்பவுண்டாக வந்து கிடைக்கும். ரிடக்ஷன் ஆஃப் ஆல்கஹால் வந்து ரிடக்ஷன் பண்ணுறோம். எதுக்கு முன்னாடி ஹைட்ரஜன் அயோடைட் கூடயும் ரெட் பாஸ்பரஸ் முன்னிலையில் நம்ம வந்து ரிடக்ஷன் பண்ணுறோன்னு ஒடுக்கம்னா என்னது, ரிடக்ஷன் என்னது, அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ ROHல இருக்கக்கூடிய O வந்து எலிமினேட் ஆகிடும். ஸோ RH மாறிடும். இந்த ஹைட்ரஜன் அயோடைட் இருக்கக்கூடிய HP ஆட் ஆகி RH மாறிடும். அயோடின் தனியாக கிடச்சிரும். 2 ஹைட்ரஜன் அயோடைடில். ஸோ 2 ஹைட்ரஜன் இருக்கலாம், இதில் உள்ள ஒரு ஹைட்ரஜன் வந்து OH காம்பவுண்ட் கூட சேர்ந்து H2O எலிமினேட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு டீஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹாலை டீஹைட்ரேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ரிடக்ஷன் பார்த்தோம், ரிடக்ஷன் அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். டீஹைட்ரேஷனாக ஹைட்ரஜனை வந்து எலிமினேட் பண்ணுறது. ஸோ இது எப்போ நடக்கும்னா டேக்ஸ் பிளேஸ் இன் அசிட்டிக் மீடியம். ஏதாவது ஒரு ஆசிட் முன்னிலையில் தான் டீஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால் வந்து நடக்கும். ஆல்கஹாலில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் வந்து நம்ம எலிமினேட் பண்ண முடியும். இதுவே இன்ட்ராமாலிகுலர் டீஹைட்ரேஷன், ஆல்கஹாலுக்குள்ளேயே டீஹைட்ரேஷன் நடந்ததுன்னா நமக்கு என்ன காம்பவுண்ட் கிடைக்குன்னா அல்கின்.
இன்டர்மாலிகுலர் டீஹைட்ரேஷன், 2 ஆல்கஹாலுக்கு இடையில வந்து டீஹைட்ரேஷன் நடந்துச்சுன்னா, ஹைட்ரஜன் எலிமினேட் ஆச்சுன்னா நமக்கு வந்து ஈத்தர் காம்பவுண்ட் வந்து கிடைக்கும். இப்போ டீஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹாலில் வந்து டெர்ஷியரி ஆல்கஹாலோட டீஹைட்ரேஷன் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் செகண்டரி, அதுக்கப்புறம் தான் ப்ரைமரி ஆல்கஹாலோட டீஹைட்ரேஷனாக இருக்கும். இன்ட்ராமாலிகுலர் டீஹைட்ரேஷனில் ஃபார் எக்ஸாம்பிள் எத்தனால் எடுத்துப்போம். 2 எத்தனால் எடுத்துக்கிட்டு நம்ம டீஹைட்ரேட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா, இன்ட்ராமாலிகுலர் டீஹைட்ரேஷனில் வந்து இப்போ நம்ம ஆல்கஹாலோட ரொம்ப இம்பார்ட்டண்டான ரியாக்ஷன் வந்து பார்க்க போகிறோம், சேட்ஸ் ரூல். இதில் என்ன நடக்கும்னா, ஆல்கஹாலை வந்து H+ வந்து அட்டாக் ஆகும் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் CONH2SO4 கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் முன்னிலையில். ஆல்கஹால் நம்ம பார்க்கணும் எப்படி இருக்குன்னா, குவாட்டர்னரி காம்பவுண்டாக இருக்கும். கார்பன் கூட 4 கார்பன் ஆட்டம் வந்து அட்டாச் ஆகிருக்கும் ஒரு கார்பன் கூட. CH3CH3CH3CH2OH. இந்த கார்பன் கூட இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் ஆல்கஹால் கூட H+ வந்து ரியாக்ட் பண்ணுது CONH2SO4 முன்னிலையில். அப்படி ரியாக்ட் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, இந்த ஆக்சிஜன்லேயே மறுபடியும் வந்து அந்த ஹைட்ரஜன் வந்து அட்டாக் ஆகும்போது என்ன நடக்கும்னா, இந்த H2O வந்து அது எலிமினேட் ஆகிடும். இந்த பாண்டில் உள்ள பாண்ட் வந்து ப்ளஸ்க்கு வந்து போகும். அதனால் H2O வந்து ஃபுல் காம்பவுண்ட் எலிமினேட் ஆகிட்டு இந்த CH2 வந்து CH2+ஆக மாறிடும். CH3CH3CH3CH2+. இனிமேல் வந்து மெத்தில் ஷிஃப்ட் நடக்கும். 1,2 மெத்தில் ஷிஃப்ட் நடக்கும்போது இந்த CH3 கீழே இருக்கக்கூடிய CH3 இருக்குல்ல, கீழே இருக்கக்கூடிய CH3 வந்து மேலே போயிடும். அந்த சைட் போயிடுச்சுன்னா என்ன நடக்கும்னா, CH3 ஆயிரும். ஸோ இந்த CH2வில் இருக்கக்கூடிய ப்ளஸ் வந்து ப்ளஸ்ஸாகவே தான் இருக்கும். இந்த மிடில் இருக்கக்கூடிய கார்பன் காம்பவுண்ட் மட்டும் தனியாக இருக்கல, CH3 ஐசோ மாதிரி. இதில் வந்து என்ன நடக்கும்னா, கார்பனோட வேலன்சி 4, இதில் 3 இருக்கிறனால அதில் மைனஸ் வந்து வந்துடும். எக்ஸ்ட்ரா வேலன்சி இருந்தால் நம்ம ப்ளஸ் போடுவோம், அதுவே வேலன்சி கம்மியாக இருந்தால் நம்ம மைனஸ் போடுவோம். அதுக்கப்புறம் அண்டர்கோஸ் ரியாக்ஷன். இந்த மைனஸ் வந்து பாண்ட் வந்து மேக் பண்ணிடும். CH3 டபுள் பாண்ட் CH2 பாண்டை மேக் பண்ணி அல்கின் காம்பவுண்ட் வந்து கிடைக்கும். இதான் சேட்ஸ் ரூல். ஆல்கஹால்லேருந்து அல்கினாக கன்வெர்ட் ஆகும். எதன் மூலமானா, கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிடும் 1,2 மெத்தில் ஷிஃப்ட்டும் நடக்கும்போது ஆல்கஹால்லேருந்து அல்கின் வந்து கிடைக்கும். ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன் வந்து ஆல்கஹால் வந்து குளோரின் கூட வந்து ரியாக்ட் ஆகி இது வந்து ஒரு ஆக்சிடைசிங் ரியாக்ஷன். ஸோ HCl வந்து எலிமினேட் ஆகும். ஹைட்ரஜனும் ஆல்கஹாலில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் குளோரின் இருக்கக்கூடிய குளோரின் Clவும் சேர்ந்து HCl எலிமினேட் ஆகிட்டு ஆல்டிகேட் காம்பவுண்ட் வந்து நமக்கு கிடைக்கும். CH3CH2OH தான் HHன்னு மேலே கீழே எழுதியிருக்காங்க. OH குளோரின் கூட ரியாக்ட் ஆகி CH3CHO வந்து கிடைக்கும். 2 மாலிகுல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து ஆல்கஹால்லேருந்து எலிமினேட் ஆகும். இதில் உள்ள 2 Clவும் சேர்ந்து 2 HCl வெளியே எலிமினேட் ஆகிடும். நெக்ஸ்ட் CH3CH2OH குளோரின் வந்து இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு முன்னிலையில் வந்து இது வந்து ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன் நடந்ததுன்னா என்ன நடக்கும்னா, நமக்கு குளோரோஃபார்ம் வந்து கிடைக்கும். ஆல்டிகேட்டுக்கு பதிலாக குளோரோஃபார்ம் வந்து கிடச்சிரும். டெஸ்ட் ஃபார் ஆல்கஹால்ஸ் 2 டெஸ்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து லூக்கஸ் டெஸ்ட். இது எப்படின்னா, ஆல்கஹால் கூட சிங்க் குளோரைடும் அதுக்கப்புறம் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் ஊற்றி இந்த டெஸ்ட் பண்ணுவோம். ப்ரைமரி ஆல்கஹாலாக இருந்தால் நோ ரியாக்ஷன், எந்த ரியாக்ஷனுமே நடக்காது நார்மல் ரூம் டெம்பரேச்சரில். செகண்டரி ஆல்கஹாலாக இருந்தால் ஒயிட் டர்பிடிட்டி வரும் 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா. டெர்ஷியரி ஆல்கஹாலாக இருந்தால் ஒயிட் டர்பிடிட்டி வந்து இன்ஸ்டன்ட் உடனே வந்து கிடச்சிரும். இதுதான் லூக்கஸ் டெஸ்ட்டோட ஸ்பெசிஃபிக். அடுத்தது நெக்ஸ்ட் டெஸ்ட் வந்து பார்க்கலாம். செகண்ட் டெஸ்ட் வந்து விக்டர் மேயர் டெஸ்ட். இதில் வந்து ஆல்கஹால் கூட பாஸ்பரஸ் ஆர் அயோடின் அதுக்கப்புறம் சில்வர் நைட்ரஸ் ஆசிட் இந்த 3 ஊற்றி ரியாக்ட் பண்ணுவோம். இப்போ ப்ரைமரி ஆல்கஹாலாக இருந்தால் ரெட் கலர் வந்து கிடைக்கும். செகண்டரி ஆல்கஹாலாக இருந்தால் ப்ளூ கலர் கிடைக்கும். டெர்ஷியரி ஆல்கஹாலாக இருந்தால் கலர்லெஸ் காம்பவுண்டாக கிடைக்கும், அப்படியே ஒயிட் கலரில் வந்து கிடைக்கும். இதுதான் விக்டர் மேயர் டெஸ்ட் மூலமாக நம்ம ஆல்கஹாலை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது.